சார் நீங்க சொல்லுங்க, இத பத்தி உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? இத நீங்க எப்படி வாங்குனீங்கன்னு? ஒரு வயசுக்கு அப்புறம் மாற்றம் கண்டிப்பா வரும். நான் என்னுடைய லைஃப இளமையில எப்படி வாழ்ந்தேனோ, அப்படி வாழணும்னு நெனச்சேன். இதுக்காக சில விஷயங்கள நான் தேடியும் பார்த்தேன், சர்ச்சும் பண்ணேன். ஆனா எடுக்கறதுக்கு ரொம்பவே பயப்பட்டேன். அப்புறம் எனக்கு எப்படி ஒரு பொருள் கிடைச்சது அப்படின்னா, 20 வயசுல நான் எப்படி இருந்தேனோ, அப்படி இருக்கிற மாதிரி. சார் இத வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இல்ல ஏதாவது ப்ராப்ளம் தெரிய வந்ததா? இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். 50 வயசு ஆயிடுச்சு. ஆனா தினமும் ஏதாவது செய்யறதுக்கு தோணும். என் வயசு கொண்டவங்க கூட இதை எளிமையா எடுத்துக்கலாம். இந்த வயசுலயும் கூட வாழ்க்கைய நம்ம நல்லா வாழ முடியும். இந்தியாவுல பர்சனல் லைஃப் பத்தி பேச ரொம்பவே கூச்சப்படுறாங்க. பணம் என்னங்க பணம்? சந்தோஷமா இருங்க. தேவை யாருக்கு தான் இல்ல. கேளுங்க கிடைக்கும். அப்படி முழுமை அடையலைனா ஹெல்ப் வாங்க. நான் வாங்கின மாதிரி லிவ் முஸ்டாங்கோட. மேம் நீங்க சொல்லுங்க, இத யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு? இன்னைக்கும் நாங்க எங்க பழைய இளமைய ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். சோ மேம் உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறது என்னன்னா, உங்க ஹஸ்பண்ட் கூட ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது? முதல்ல எல்லாம் என் ஹஸ்பண்ட் என் கிட்டவே வர மாட்டாரு. அதாவது காதல் இல்ல, ரொம்பவே சண்டை நடந்துட்டு இருக்கும் எங்க நடுவுல. இப்போ உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு? லிவ் மஸ்டாங் எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ எல்லாமே நல்லாவே இருக்கு. நானும் என் புருஷனும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எங்க சந்தோஷமான லைஃப்ல ஒரு துக்கமும் கிடையாது. அதாவது ஃபர்ஸ்ட விட எல்லாமே பெட்டரா இருக்கு. என் ஹஸ்பண்டும் என்ன சந்தோஷமா வச்சுக்கிறாங்க. எங்க நேர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இத பாக்குற மகளிர் தன்னோட ஹஸ்பண்ட்களுக்கு ஒரு தடவையாவது லிவ் மஸ்டாங் கண்டிப்பா கொடுக்கணும்னு. உங்களுக்கு கண்டிப்பா வித்தியாசம் தெரியும். நீங்களும் எங்கள மாதிரியே சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். தேங்க்யூ சோ மச் மேம், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுல. தேங்க்யூ.